வெல்கம் டு சீசன் பட்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது எல்லாராலையும் ஈஸியாக செய்யக்கூடிய 2 வகையான இன்ஸ்டன்ட் சட்னி எப்படி செய்யறதுன்னு. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கொத்தமல்லியை வச்சு எப்படி சட்னி செய்யறதுன்னு. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது, குழந்தைங்களுக்கும் நம்ம கொடுக்கலாம். 1 வயசு குழந்தைங்களுக்கு இருந்தே நம்ம இதை கொடுக்கலாம். துவையலாகவும் இதை கெட்டியாக அரைக்கலாம். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த சட்னி செய்யறதுக்கு கொத்தமல்லி 1 கைப்பிடி அளவு, சின்ன வெங்காயம் 6, 1 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய், 2 பச்சை மிளகா, உப்பு தேவையான அளவு. கொத்தமல்லி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதே மாதிரி குழந்தைங்களாக இருந்தால் பச்சை மிளகா நம்ம யூஸ் பண்ணுறத சுத்தமாக தவிர்த்துக்கலாம், இல்லைனா 1 யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சட்னி செய்யறதுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பொருளையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மைய அரைக்கணும். தண்ணி நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்த்துட்டிங்க அப்படின்னா சட்னி உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக இருக்கும். அதனால் தண்ணியை கொஞ்சமாக சேர்த்து நல்ல மைய அரைச்சிக்கலாம். இந்த சட்னியை நம்ம தண்ணி சேர்க்காமல் நல்ல மைய அரைச்சோன்னா துவையலாகவும் சாப்பிட்லாம். பொதுவாக புளி சேர்ப்பாங்க, ஆனால் நிறைய பேர் புளி ஒத்துக்காது அப்படின்றதுனால இதை நாங்கள் புளி சேர்க்கலை. புளி சேர்க்காமையே இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பத்தி இருக்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பாக இந்த சட்னியை செஞ்சு சாப்பிட்லாம். சட்னியை நல்லா மைய அரைச்சாச்சு. இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சிடலாம். நம்ம இதை அப்படியே சர்வ் பண்ணலாம், இல்லைனா தாளிப்பு சேர்த்து சர்வ் பண்ணலாம். பொதுவாக சட்னினாலே தாளிப்பு சேர்த்தாதான் அதோட ருசி இன்னும் கூடுதலாக இருக்கும். ஸோ நானும் இதுக்கு தாளிப்பு சேர்த்துருக்கேன். பட் ரொம்பவே டேஸ்டான ஹெல்த்தியான கொத்தமல்லி சட்னி ரெடி. இதை நம்ம இட்லி, தோசை, ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே போட்டு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும். ஒரு இன்ஸ்டன்ட் 1 மினிட் சட்னின்னு இதை சொல்லலாம். அடுத்து நம்ம கார சட்னி பார்க்கலாம். எல்லாருமே இந்த சட்னியை ரொம்ப ஈஸியாக செய்யலாம். அதுலேயும் முக்கியமாக பேச்சுலர்ஸாக சமைக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த சட்னி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், எங்கள் வீட்டில் இந்த ஸ்டைலில் தான் செய்வாங்க. ஸோ நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த இன்ஸ்டன்ட் சட்னி செய்யறதுக்கு சின்ன வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகா, உப்பு அவ்வளோதான் நமக்கு தேவை. சின்ன வெங்காயம் 10லேருந்து 15 எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் வெங்காயம் சேர்த்துட்டு அதுக்கு நம்ம 1 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்ல பழுத்த தக்காளி மீடியம் சைஸில் நறுக்கி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு காஞ்ச மிளகா எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்ல மைய அரைக்கணும். ஃபைன் பேஸ்ட் ஆகிற வரைக்கும் அரைச்சிட்டா கார சட்னி ரெடி. கொத்தமல்லி சட்னிக்கு தாளிப்பு சேர்க்கலனாலும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஆனால் கார சட்னிக்கு எல்லாருமே பச்சையாக சாப்பிட விரும்ப மாட்டாங்க. அதனால் நம்ம கண்டிப்பாக தாளிப்பு சேர்த்தா இன்னும் கொஞ்சம் கூடுதல் டேஸ்ட்டாக இருக்கும். தாளிப்புக்கு 2 குழிக்கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சதும் அந்த தாளிப்பு நம்ம சேர்த்தோம் அப்படின்னா சட்னியோட டேஸ்ட் இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். சுவையான இன்ஸ்டன்ட் கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இட்லி, தோசைக்கு சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் நேரத்தை மிச்சம் பண்ணக்கூடிய இந்த 2 சட்னியுமே உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய இன்ஸ்டன்ட் ரெசிபியோட அடுத்தடுத்த செக்மெண்ட்டில் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உணவே மருந்து, மருந்தே உணவு, அதுவே நம் பாரம்பரியம். Thanks for watching this video.